Hello guys, welcome to my another vlog. Actually this is my 5th vlog னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி 4th vlog இப்போதான் ரீசெண்டா போட்டேன். ஸோ ரெகுலர் vlog இப்போ வந்து ரீசெண்ட் டேஸ்ல ஸ்டார்ட் பண்ணி போடலான்னு இருக்கேன். ஸோ அது மாதிரி இந்த vlogல இந்த வீடியோவில் நான் என்ன காட்ட போறேன்னா, எனக்கு டான்செட் எக்ஸாம் இருக்கு. ஸோ டான்செட் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். டான்செட் எக்ஸாம்னா எம்பிஏ படிக்கிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அந்த எக்ஸாம் எழுதுறதுக்காக அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக இப்போ போயிட்டு இருக்கோம். இப்போதான் வந்து பவானி வந்திருக்கேன். எனக்கு கோயம்புத்தூர்ல சென்டர் பிஎஸ்டி டெக்னாலஜியில். ஸோ அதுக்காக போயிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் எக்ஸாம் எப்படி எழுத போறோங்கிறதெல்லாம் காட்ட முடியாது என்னால். பட் அந்த எக்ஸாமுக்கு போகிறது, அப்புறம் என்ன பண்ணுறோம், ஸோ இந்த இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் என்னால் கவர் பண்ணி காட்டும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ கைஸ், ஆக்சுவலி நான் ரீச் ஆகிட்டேன். தென் இன்னும் ஒரு 1 hour இருக்குது எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ஸோ லேப்டாப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். லைட்டாக கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸ்டில் லாஸ்ட் மினிட்ல நம்ம பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கிறது, ரீகால் பண்ணுறதெல்லாம் எனக்கு பழக்கம். ஸோ அது பண்ணுவோம். ஸோ கைஸ், நான் வந்து ChatGPT யூஸ் பண்ணி தான் படிக்கிறேன். இது இப்போது சர்ச் பண்ணி எடுத்திருக்கேன். பேசிக்கான இதெல்லாம் வந்து ரீகால் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து முன்னாடியே வந்தது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நான் ரீகால் பண்ண போகிறேன். ஸோ அண்ட் தென் நிறையா ஆன்லைனில் PDF அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இப்போ பார்க்க போகிறேன். ஸோ ஓவராலாக ரீகால் பண்ணி வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லது எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம் முடிச்சுட்டு இப்போ தான் 4:40 ஆகுது. 10 minutes ஆச்சு.
4:30க்கு எக்ஸாம் முடிச்சு வெளியில் வந்துட்டேன். அப்போ தான் முடிஞ்சு வெளியில் விடுவாங்களாமா. ஸோ வெளியில் வந்துட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் வெளியில் வந்து காலேஜ் விட்டு வெளியில் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோதான், இந்த எக்ஸாம் முடிச்சாச்சு. தென் ஃபர்தராக இப்போ வீட்டுக்கு போக போகிறோம். வாங்க போகலாம். ஸோ கைஸ், வந்து பெருந்துறை டோல் வரையும் வந்துட்டேன். ஸோ டுவர்ட்ஸ் நாமக்கல் போயிட்டு இருக்கிறோன்னு சொன்னேன் இல்லையா. ஆக்சுவலி எக்ஸாம் பற்றி நான் இன்னும் பேசலை. எக்ஸாம் வந்து ஓகே, ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, ஆவரேஜாக இருந்துச்சு. நான் எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணேன். பட் 6 கொஸ்டின்ஸ் மட்டும் லீவ் பண்ணிட்டேன். பிகாஸ் இதில் வந்து மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. எப்படின்னா 4 ராங் ஆன்சருக்கு 1 மார்க் மைனஸ் ஆகும். ஸோ அதனால வந்து எனக்கு ரொம்பவே டவுட். ஓரளவுக்கு ஆன்சர் எல்லாமே பண்ணிட்டேன் கரெக்டாக. பட் ரொம்ப டவுட்டாக இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 6 கொஸ்டின்ஸ் வந்து 6 to 7 கொஸ்டின்ஸ், நாட் ஷுர். ஆனால் அவ்வளோதான், நான் என்னென்ன 6 கொஸ்டின்ஸ் வந்து லீவ் பண்ணிட்டேன். ஆன்சரே அட்டன் பண்ணலை, எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணல. அந்த மைனஸ் பாயிண்ட்ஸ் நினைச்சு பயந்து அந்த ஆன்சர்லாம் அட்டன் பண்ணல. ஸோ கைஸ், இப்போ நீங்க யாராவது இந்த எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் டான்செட் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா, அது எப்படி உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சா, எப்படி நீங்க அட்டன் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆர்எல்ஸ் நீங்க இப்போ அட்டன் பண்ணாலும் சரி, இல்லை ப்ரீவியஸ்லி அட்டன் பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுக்கு எப்படி உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொன்னீங்கன்னா, நான் ஃபீல் பண்ணது எப்படின்னு எனக்கு இப்போ எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. எனக்கு கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சா, டஃப்பாக இருந்துச்சா, நீங்கள் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா, ஸோ ஓகே நம்ம ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சிங்க் ஆகிக்கலாம். ஸோ இப்போ டுவர்ட்ஸ் நாமக்கல் போயிட்டு இருக்கோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்டராக வீடியோ பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போது மணி 7:15 ஆல்மோஸ்ட். நான் வந்து நாமக்கலே வந்துட்டேன், வீட்டுக்கிட்ட போகிறேன், அவ்வளோதான். ஸோ இந்த விலாக் இதோட முடிச்சுக்கலாம். மறுபடியும் அடுத்த விலாக் என்ன இதுங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அடுத்த விலாகில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு கொண்டு வரேன். பாய். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.